வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மரணம் வரை அதிகாரம் இருக்காது, ஜனாதிபதி அனுரவுக்கு சென்ற எச்சரிக்கை. அரசாங்கத்தின் மீதான மக்கள் ஆதரவில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இலங்கை அரசியலில் மொசாட் தலையீடு, தமிழ் தலைவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. அனைத்து பிரதேசங்களிலும் நிர்வாக தீர்மானங்கள் பொறுப்புடன் எடுக்கப்பட வேண்டும், பிரதி அமைச்சர். 22வது அரசியலமைப்பு திருத்தம், பிரதமரின் மௌனம் ஏற்படுத்தியுள்ள சந்தேகம். தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சி குறித்து ட்ரம்பின் அதிரடி உத்தரவு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பெரும்பான்மை ஆசனங்கள் இருக்கின்றன என்ற அகந்தையில் செயல்பட வேண்டாம். மரணம் வரை அதிகாரம் நிலைத்திருக்காது என்ற பத்ரமுள்ளி சீலரத்ன தேரர் ஜனாதிபதி மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தினரின் ஜனாதிபதியுடனான சந்திப்பு குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பில் அண்மையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதி பேசிய விடயங்களை மட்டுமே ஜனாதிபதி ஊடக பிரிவு மக்களுக்கு வெளிக்காட்டியுள்ளது. ஆனால் இந்த சந்திப்பில் சட்டத்தரணிகள் சங்க தலைவர் மற்றும் பிரதிநிதிகள் முன்வைத்த கருத்துக்களை மக்களுக்கு வெளிப்படுத்தாது ஜனாதிபதி ஊடக பிரிவு மூடி மறைத்துள்ளது. ஜனாதிபதியை மட்டும் போற்றி புகழும் இந்த அதிகாரிகளால் மக்களிடத்தில் விமர்சனத்திற்கு உள்ளாவது ஜனாதிபதியே ஆகும். எனவே ஜனாதிபதி அனுரகுமார தன்னை சுற்றியுள்ள அதிகாரிகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். நாட்டின் தற்போதைய நிலையில் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது அவசியமற்றது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் கொண்டுவரப்படவுள்ளது. எதிர்வரும் 18ஆம் திகதி நாடாளுமன்றத்திற்கு இந்த சட்டமூலம் வருகின்றது. இதற்கு ஆளும் தரப்பினரும் கை உயர்த்தக்கூடாது. மனச்சாட்சிக்கு விரோதமாக செயற்பட விரும்பாதவர்கள் 18ஆம் திகதி விடுமுறை எடுத்துக்கொண்டு மண்வெட்டியோடு தங்களுடைய வயலுக்கு சென்று விவசாய வேலையாவது செய்யுங்கள். அதை விடுத்து 159 பெரும்பான்மை இருக்கின்றது என்ற அகந்தையில் செயற்பட வேண்டாம். மரணம் வரையில் அதிகாரம் நிலைத்திருக்காது என குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் மீதான மக்கள் ஆதரவில் சரிவு பதிவாகி இருப்பதாக முன்னணி ஆய்வு நிறுவனம் ஒன்றின் அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பொருளாதார நிலைமை குறித்து எதிர்மறையான பார்வைகளால் தற்போதைய அரசாங்கத்திற்கான மக்களின் ஆதரவு 50% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெரிடே ரிசர்ச் நிறுவனம் நடத்திய ஜூலை 2026 மூட் ஆஃப் தி நேஷன் கருத்து கணிப்பில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. தேர்தலுக்கு பின்னர் கடந்த பிப்ரவரி மாதம் 65% இருந்த அரசாங்கத்திற்கான மக்கள் ஆதரவு தற்போது 50% சரிந்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு 50% ஆதரவு தெரிவித்துள்ள அதே வேளையில் 31.4% தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டு வருகின்றது என்று கூறுபவர்களின் விகிதம் 64% 41.63% குறைந்துள்ளது. அதேவேளை நிலைமை மோசமடைந்து வருகின்றது என நம்புபவர்களின் விகிதம் 15% 40.29% உயர்ந்துள்ளது. கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 55.59% நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலையினை மோசமானது என மதிப்பிட்டுள்ளனர். 38% மட்டுமே நல்லது அல்லது மிகவும் சிறப்பானது என தெரிவித்துள்ளனர். பொருளாதார நம்பிக்கை குறியீடு மீண்டும் மறை பெறுமதி நிலைக்கு சென்று -8 பதிவாகியுள்ளது. இக்குறியீடு 2024 பாதியில் 39 இருந்தது.
பின்னர் 2025 பிப்ரவரிக்கு பின்னர் நேர்மறை நிலைக்கு உயர்ந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த கருத்து கணிப்பு 2026 ஜூலை 11 முதல் 30 வரை முழுவதையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் 2013 இலங்கை நபர்களிடையே நடத்தப்பட்டுள்ளது. வைத்தியர் சுகுணன் இஸ்ரேலிய மொசாட் உளவு அமைப்புடன் இணைந்து செயல்படுகின்றாரா என்றும் நாட்டின் பல நகரங்களிலும் மீண்டும் அமைப்பின் தாக்கம் இருக்கிறது என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான ஹரீஸ் தெரிவித்தார். அம்பாறை கல்முனையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர் குறிப்பிட்டார். 1985 ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே இருந்த பரஸ்பர நட்பினையும் சகோதரத்துவத்தையும் சீர்குலைக்க மொசாட் அமைப்பு செய்த வேலையே காரைதீவு சந்தியில் இரு சமூகங்களையும் பிரித்தமையாகும். அப்போது ஆயுதமேந்திய சிலர் எடுத்த முடிவுகள் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்திற்கே பாரிய சவாலாக அமைந்தது. தற்போது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 9 முஸ்லிம் பெண் சுகாதார உதவியாளர்கள் தமது மத மற்றும் கலாசார ஆடையுடன் கடமையை பொறுப்பேற்க அனுமதிக்கப்படாத விவகாரத்தில் வைத்தியர் சுகுணன் அவ்வாறானதொரு பின்னணியில் செயற்படுகின்றாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கல்முனை பிராந்தியத்தில் உருவெடுத்துள்ள இந்த சர்ச்சை தமிழ் முஸ்லிம் ஐக்கியத்தை விரும்பும் அனைவருக்கும் பெரும் கவலையினை தந்துள்ளது. தமிழ் அரசியல் தலைமைகள் உடனடியாக இதில் தலையிட்டு சுமூக தீர்வை காண வேண்டும். இது குறித்து தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் எம்பிக்களான மனோ கணேசன், ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் ஆகியோருடன் தொலைபேசியில் கலந்துரையாடி சமூக நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளேன். கல்முனை மண்ணில் கடற்கரை பள்ளிவாசல் விழாக்கள் மற்றும் பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலய உற்சவங்களில் இரு சமூகத்தினரும் பரஸ்பரம் பங்கேற்கும் நீண்டகால நல்லிணக்க வரலாறு உள்ளது. அரசியலமைப்பின் அடிப்படையில் உரிமைகளை மீறி எந்தவொரு அரச நிறுவனமும் முடிவுகளை எடுக்க முடியாது. எனவே சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்ல முன்பாக அரசியல் மற்றும் நிர்வாக மட்டத்தில் இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றார். கிழக்கு மாகாணம் போன்ற பல இனங்களும் பல மதங்களும் ஒன்றாக வாழும் பிரதேசங்களில் நிர்வாக தீர்மானங்கள் சமூக நுண்ணறிவுடனும் மிகுந்த பொறுப்புடனும் எடுக்கப்பட வேண்டும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்தார். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டார். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதனை குறிப்பிட்டார். குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தற்போது சர்ச்சைக்குள்ளாகியுள்ள சில விதிமுறைகளும் சுற்றறிக்கைகளும் எமது அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்டவை அல்ல. அவற்றில் காலத்திற்கேற்ற மாற்றங்கள் தேவைப்பட்டால் அவற்றை மீளாய்வு செய்து சட்டம், தொழில்சார் தேவைகள், மத உரிமைகள் மற்றும் தனிநபர் மரியாதை ஆகிய அனைத்தையும் சமநிலைப்படுத்தும் முற்போக்கானதும் நடைமுறைக்கு ஏற்றதுமான தீர்வை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் கலந்துரையாடல்களையும் நாம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளோம். ஒரு நிர்வாக பிரச்சனையை தமிழ், முஸ்லிம் அல்லது வேறு எந்த சமூகங்களுக்கிடையிலான மோதலாக மாற்றுவதற்கும் அதன் மூலம் அரசாங்கத்தின் மீது அவநம்பிக்கையினை உருவாக்குவதற்கும் எவரையும் அனுமதிக்க முடியாது. இனவாதத்திற்கும் மத அடிப்படையிலான பாகுபாட்டிற்கும் இந்த அரசாங்கத்தில் எந்தவித இடமும் இல்லை என்பதே எங்களது உறுதியான கொள்கையாகும். இந்த விடயத்தில் நாம் ஏற்கனவே செயல்பட ஆரம்பித்துள்ளோம். அனைத்து தரப்பினரின் உரிமைகளையும், தொழில்சார் தேவைகளையும், தனிநபர் மரியாதையினையும், சமூக நல்லிணக்கத்தையும் பாதுகாக்கும் முற்போக்கான, நியாயமான மற்றும் நடைமுறைக்கேற்ற தீர்வை ஏற்படுத்த தேவையான அனைத்தையும் நாம் மேற்கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து எந்தவிதமான கருத்தும் தெரிவிக்காதது அரசியல் களத்தில் பாரிய சந்தேகங்களை ஏற்படுத்தியிருப்பதாக எதிரணி அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். இவ்விடயம் தொடர்பில் அவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள், ஆனால் அதற்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் சிரேஷ்ட சட்டத்தரணி லால் விஜயநாயக்கவை அதற்கு தூண்டியவர் அவரா என்ற சந்தேகம் பலவத்த தலைவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் பல
பெலவத்தையின் தலைவர்கள் பெரும் கவலையடைந்துள்ளதாக குறித்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேசிய மக்கள் சக்தியிலிருந்து மாத்தறை மாவட்டத்திற்காக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவரும் ஜனாதிபதியின் நெருங்கிய சட்டத்தரணிகள் வட்டத்தில் உள்ளவருமான சட்டத்தரணி உபுல் குமார பெரும 22க்கு ஆதரவாக பேசாமல் இருப்பது மேலும் குழப்பத்தினை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதிக்கு தினசரி புலனாய்வு அறிக்கைகள் மூலம் இது தொடர்பான சில தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. எவ்வித அழுத்தத்தை பிரயோகித்தாவது எதிர்வரும் நாடாளுமன்ற வாரத்திற்குள் பிரதமரை கொண்டு 22வது திருத்தத்திற்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை வெளியிடச் செய்வதே இதற்கு சிறந்த தீர்வாகும் என பெலவத்தை தீர்மானித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் நாடாளுமன்ற வாரத்திற்குள் பிரதமரை கொண்டு குறித்த அறிக்கையை வெளியிடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவிற்கு இடையில் நடைபெற இருந்த 10 நாட்கள் கூட்டு ராணுவ பயிற்சியை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பென்டகனுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இப்பயிற்சிக்காக அதிக செலவு மற்றும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பங்கேற்க தென்கொரியா மறுத்தமை ஆகியவற்றை சுட்டிக்காட்டி அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கூட்டு பயிற்சிகள் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு சோசியல் தளத்தில் பதிவிட்ட ட்ரம்ப் இந்த பயிற்சிகளை முழுமையாக ரத்து செய்ய முடியாத நிலை உள்ள போதிலும் இதில் அமெரிக்கா பங்கேற்பது குறித்து தாம் மகிழ்ச்சி அடையவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் வடகொரிய தலைவர் கிம் யோங் உன்னுடன் தனக்கு உள்ள மிகச் சிறந்த உறவை அவர் சுட்டிக்காட்டியதுடன் இந்த பயிற்சிகள் வடகொரியாவிற்கு தேவையற்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள இந்த உல்ச்சி ஃப்ரீடம் ஷீல்டு பயிற்சியில் சுமார் 18,000 தென்கொரிய ராணுவ வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். வடகொரியாவின் இணைய தாக்குதல்கள், ட்ரோன்கள் மற்றும் GPS சிக்னல் தடைகளை எதிர்கொள்ளும் வகையில் கணினி அடிப்படையிலான உருவகப்படுத்துதல் மூலம் இப்பயிற்சி முன்னெடுக்கப்படுகின்றது. பயிற்சிகள் திட்டமிட்டபடி திங்கட்கிழமை தொடங்கப்பட உள்ளதாக தென்கொரியாவின் கூட்டுப்படைகளின் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். எனினும் ட்ரம்பின் கருத்துக்கள் குறித்து உடனடி விளக்கங்கள் எதுவும் அளிக்கப்படவில்லை. தென்கொரியாவுடனான ராணுவ பயிற்சி குறைப்பிற்கு வடகொரியாவுடனான ராஜதந்திர உறவு மட்டுமல்லாது ஈரானின் அணு ஆயுத குறைப்பு நடவடிக்கைகளில் அமெரிக்காவுடன் இணைய தென்கொரியா மறுத்தவையும் ஒரு காரணம் என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். வடகொரியா தொடர்ந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சோதித்து வரும் வேளையிலும் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக வடகொரிய ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு வரும் சூழலிலும் அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த உத்தரவு சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.